எங்கள் ஆட்சியில் நடந்த எல்லாவற்றிற்கும் சிபிஐ என்கொயரி கேட்ட எல்லாவற்றிற்கும் சிபிஐ என்கொயரி கொடுக்கப்பட்டது. மிக தெளிவான சட்டம் ஒழுங்கு சிறப்பான எந்த வரி உயர்வும் இல்லாத ஒரு மக்களுக்கான ஆட்சியா, பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டா அம்மாவுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார். எல்லாவற்றிலும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இருந்தது, விமன் எம்பவர்மெண்ட் இருந்தது. இன்னைக்கு அது இருக்கா? அன்னைக்கு ஒரு ஆதாரங்களோடு இவங்க நிரூபிக்க வேண்டியது தானே. இவங்க நிரூபிக்கிறது கூட அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க துப்பு இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் இபிஎஸ் அவர்கள் இப்படி, அந்த ஆட்சியில் இப்படி, அந்த மாநிலத்தில் இப்படின்னு உதாரணம் காட்டிட்டு இருக்கீங்களே. உங்க ஆட்சியின் லட்சணத்தை திராவிட மாடல் அரசு என்னமோ கிழித்து தோரணம் தொங்க விட்டு விட்டது அப்படின்னு பெருசா பேசிக்கிறீங்களே. சட்டமன்றத்திலே பொய்யா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களே. உங்களுடைய சட்டத்துறை அமைச்சரோ இல்ல ரகுபதி ஆர்.எஸ். பாரதி போன்றவர்களோ பிரஸ் மீட் முன்னாடி, இல்ல மா சுப்பிரமணியன் போன்றவர்களோ சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும், நாங்கள் சிறப்பாக தான் செயல்பட்ட இந்த ஒரு வழக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. நாங்க சொன்னதன் அடிப்படையில், எஸ்ஐடி போட்டதன் அடிப்படையில் கோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கேன். இதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கு? எப்படி எங்களுடைய சாதனைகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுனீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க.